Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த மருத்துவர் பிரசாத் என்பவர் முகநூலில் ஆன்லைன் ட்ரேடிங் லிங்க் ஒன்றை கிளிக் செய்துள்ளார். அந்த லிங்க் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றிற்கு இணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் செய்து பலரும் லாபம் பார்த்தது போன்ற குறுஞ்செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எப்படியெல்லாம் முதலீடு செய்யலாம் என பல்வேறு டிப்ஸுகள் இருப்பதை பார்த்துள்ளார். முதலில் பிரசாத் சிறிய தொகையை முதலீடு செய்துள்ளார். அதற்குண்டான லாபம் வந்ததும் ஆசை அதிகமாகி 7 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அவ்வளவுதான், அடுத்த நிமிடமே வெப்சைட்டே செயல்படாமல் போனது. இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த அவர் சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வங்கி பரிவர்த்தனைகளை உடனடியாக ஆய்வு செய்து பணம் சென்ற வங்கி கணக்குகள் அனைத்தையும் கண்டுபிடித்தனர். டாக்டர் பிரசாத் முதலீடு செய்த பணம் ஜீவா என்பவரின் வங்கி கணக்குக்கு சென்றதையும் கண்டுபிடித்தனர். ஜீவாவை பிடித்து விசாரித்த போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த சக்திவேல் தான் தன்னை இந்த வேலையை செய்ய சொன்னதாக கூறியுள்ளார். சக்திவேலை கைது செய்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. Facebook மூலம் பழக்கமான ஆண்டி என்பவர் இப்படி வங்கி கணக்குகளை தொடங்கி பணத்தை மோசடி செய்து கொடுத்தால் வாரத்துக்கு 5000 கமிஷன் கொடுப்பதாக கூறியதால் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். இருவரது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது தினமும் 10 லட்சம் ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் நடந்ததும் ஏற்கனவே இவர்களது வங்கி கணக்குகளை உத்தரப்பிரதேச போலீசார் சைபர் கிரைம் வழக்கில் முடக்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடிக்கு முக்கிய காரணகர்த்தாவான ஆண்டி என்ற நபரை பிடிக்க வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு விவரங்களை கேட்டு சைபர் கிரைம் போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.